மாணவர்களே வணக்கம். இளங்கலை முதலாம் ஆண்டு முதல் பருவம் பொதுத்தமிழ் பாடப்பகுதியில் உரைநடை பூங்கா கட்டுரை தொகுதியில் புதுக்கவிதைகளில் விழிப்புணர்வு சிந்தனைகள் என்ற முனைவர் பாரிஜாதம் அவர்கள் எழுதிய கட்டுரை நமக்கு பாடமாக உள்ளது. அக்கட்டுரையின் சுருக்கத்தினை இப்பொழுது காண்போம். சமுதாயத்தை சொல்லில் வடிப்பதே இலக்கியங்கள் என்பார் மேலை நாட்டு அறிஞர்கள். சொல்லுக்குள் வாக்கியத்தை சுருக்கி வைத்து உணர்ச்சி பிளம்பாக கருத்துக்களை வெளியிடுவது புதுக்கவிதை. ஒவ்வொரு வரியும் அமிர்த தூவல். இன்றைய யதார்த்த நிலையை பாடுபொருளாக கொண்டு புதுக்கவிதைகள் விளங்குகின்றன. புதுக்கவிதையினுடைய அடிநாதம் என்பது தனிமனிதனில் தொடங்கி சமுதாயத்தில் முடிவது. தனிமனித அவலங்கள், சமூக சிக்கல்கள், அதற்கான தீர்வுகள், இதையெல்லாம் பற்றி பேசுவதாக, இதை பேசி மக்களிடம் உணர்வுபூர்வமாக ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதாக இந்த புதுக்கவிதைகள் நடைபோடுகின்றன. இது எவ்வாறெல்லாம் இயங்குகிறது, என்னென்ன தளத்தில் இயங்குகிறது என்பதை பார்ப்போம். சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுதல். இன்றைய சிறுவர்கள் தான் நாளைய உலகின் நம்பிக்கைகள், தூண்கள். அவர்கள் மனதிலே தன்னம்பிக்கை வேண்டும் என்பதற்காக கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற தலைப்பிலான கவிதை. உனது சுத்தமான சுறுசுறுப்பையும் சிலர் சுட்டித்தனம் என்று தட்டி அடக்கலாம். ஓய்ந்து விடாதே, தூண்டாமலே எரியும் சூரிய விளக்காய் சுடர்விடு நீ. உன் இரத்த ஓட்டம் இந்த மண்ணுக்கு இன்னும் சில கங்கைகளை இழுத்து வரட்டும் என்று அவர் சிறுவர்களை பார்த்து பாடுகிறார். அடுத்ததாக, இந்த வாழ்க்கை என்பதே ஒரு போராட்ட களம். பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்தது, கல்லும் முள்ளும் நிறைந்த கரடு முரடான பாதை. ஒரு தவளை பள்ளத்திலே விழுந்து விட்டது. ஐயோ என்னை காப்பாற்றுங்கள் என கத்துகிறது. அவ்வழியாக சென்ற மான் எட்டி பார்த்தது. தவளை கெஞ்சியது, மான் கண்டுகொள்ளவில்லை. பூனை வந்தது, அதுவும் உதவவில்லை. இப்படி பல நாட்கள் கெஞ்சி பார்த்து யாரும் வராத நிலையில் ஒரு நாள் அந்த தவளை பள்ளத்திலிருந்து வெளியே வந்தது. அதை பார்த்த மற்ற மிருகங்கள் எல்லாம் நீ எப்படி வெளியே வந்தாய் என்று கேட்டது. ஒரு பாம்பு பள்ளத்திலே இறங்கி என்னை சாப்பிட வந்தது, வேறு வழி இல்லை, ஒரே தம் பிடித்து மேலே தாவிட்டேன் என்றது தவளை. ஆக தடைகள் உணர்த்துவது இதுதான். தடைகளை உடைக்கக்கூடிய வலிமை நம்மிடமே உள்ளது. அதை நாம் உள்ளிருந்து பெற வேண்டும். இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் வித்தியாசமான தாலாட்டு என்ற தலைப்பிலே ஆண்மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் சாலையில் மரங்கள் பூக்களை பரப்பி வைக்கலாம், ஆனால் மனிதர்கள் முட்களை பரப்பி வைக்கலாம். நீ பூவையும் எடுத்துக்கொள், முள்ளையும் எடுத்துக்கொள். அந்த பூவை சட்டையில் குத்திக்கொள்ள முல்லை குண்டூசியாக்கிக்கொள் என்று அவர் கவி பாடுகிறார். அடுத்ததாக, சமத்துவம் என்ற தலைப்பு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள். அந்த கள்ளம் கபடமற்ற குழந்தைகள் மனதிலே எதை விதைக்கிறீர்களோ அதுதான் வளரும். எனவே கவிஞர் வைரமுத்து குழந்தைகள் மனதிலே சமத்துவ விதையை விதைக்க விரும்புகிறார். சமத்துவம் இந்த மண்ணில் ஆரம்பமாகட்டும் குழந்தாய், நெஞ்சில் தேசபக்தி எனும் தீ வளர்த்துக்கொள், மானமிகு அறிவு பேணு என்று குழந்தைகளை பார்த்து பாடுகிறார். அடுத்ததாக, இளைஞர்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டல். உற்சாகமான உழைப்பு இல்லை என்றால் நாம் எதையுமே சாதிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. உழைப்பின் மகத்துவத்தை கவிஞர் மேத்தாவும் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் என்று அவர் பாடுகிறார்.
விதை முளைக்க வேண்டுமாயின் அது உமியை இழந்துதான் ஆக வேண்டும். ஊர்ந்து செல்லும் புழுக்கள் பறக்க வேண்டுமானால் இறக்கையை சுமக்க சம்மதிக்க வேண்டும். நீ முன்னேறும் போது சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும். இளைஞனே எச்சரிக்கை, உன் இடதுகை நம்பிக்கை, இரண்டும் இயங்கினால் சிறக்கும் உன் வாழ்க்கை என்று கவி எழுதுகிறார் கவிஞர் பாவலகன். திபெத்திய கதை உண்டு. ஒரு வயதான பெண்மணி இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய சென்ற ஒருவனிடம் ஒரு துறவியின் ஞாபகார்த்தமாக எதையாவது கொண்டு வா என்று வேண்டுகோள் விடுத்தாள். அவளது மூட நம்பிக்கையை நினைத்து மனதில் சிரித்து கொண்டு வருகிற வழியில் இறந்து கிடந்த நாயின் தாடை எலும்பை பட்டு துணியால் மூடி அவளிடம் கொடுத்தான். அவளோ அதை முழு நம்பிக்கையோடு வணங்கினாள். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. கவிஞர் மேத்தா, நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் தானாக வந்து ஒட்டிக்கொள்ளும், கழுத்து மாலையாகவும் உன்னை வந்து கட்டிக்கொள்ளும் என்கிறார். கவிஞர் வைரமுத்து வித்தியாசமான தாலாட்டு என்னும் தலைப்பிலே இளைஞர்களுக்கு புதியதொரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். நதிக்கரை ஓரத்து நகரம் வெள்ளப்பெருக்கை எதிர்பார்த்து விழிப்போடு இருப்பது போல் எப்போதும் விழிப்பாய் இருப்பாய். உறங்கும் போதும் உன் மனக்கண்கள் இமைத்து கொண்டிருக்கட்டும். இந்த சமூகத்தின் வேர்களை கொஞ்சம் விசாரி. மானுடத்தை உன் தோள்களில் சுற்றி உயர்த்து. திசைகளின் நெற்றிகளுக்கு உன் பெயர் பொட்டாகட்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் சமூக அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். வாழ்க்கையை வாழப்பார் அல்லது வாழ்க்கையை வார்க்கப்பார். சுடும் வரைக்கும் நெருப்பு, சுற்றும் வரைக்கும் பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் என்று இளைஞர்களை பார்த்து கூறுகிறார் வைரமுத்து. உயிரோடு இருப்பதல்ல, உயிர்ப்போடு இருப்பதுதான் வாழ்க்கை. அடுத்ததாக இன்றைக்கு இளைஞர்களை சீரழிக்கின்ற மிக முக்கியமான விஷயம் மது. அந்த மது பற்றிய விழிப்புணர்வு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல்வேறு திருவள்ளுவர் முதற்கொண்டு எண்ணற்ற சான்றோர்கள், கவிஞர்கள் பேசி வருகிறார்கள். கவிஞர் மேத்தா இளைஞர்களை பார்த்து, கிண்ணத்தை தூக்கி எறி மது கிண்ணத்தை தூக்கி எறி, எண்ணத்தை விறகாக்கி இறை இதயத்தை கரியாக்கும் மது கிண்ணத்தை தூக்கி எறி. கிண்ணத்தை தூக்கி எறி மது கிண்ணத்தை தூக்கி எறி, எண்ணத்தை விறகாக்கி இதயத்தை கரியாக்கும் மது கிண்ணத்தை தூக்கி எறி என்று மதுவின் தீமையை சுட்டுகிறார். கவிஞர் தமிழன்பன், புகைப்பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், இரண்டும் விட்டால் வாழ்வில் சிறப்பாய் என்று உண்மையை உணர்த்துகிறார். பெண்களை இந்த நாட்டின் கண்கள் என்பார் பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பார் கவிமணி. அந்த பெண்களை பற்றி நமது கவிஞர்கள் பல சிறப்பான கருத்துக்களை கவிதைகளில் பதிவிட்டுள்ளார்கள். மலையாய் நிமிர்ந்து நில் உன்னை அழிக்க அஞ்சுவர், புயலாய் எழுந்து நில் உன்னை நெருங்க நடுங்குவர், மின்சாரமாய் தாக்கிடு உன்னை மிதித்திட மிரளுவர், தீயாய் தகித்திடு உன்னை தீண்டிடத் தயங்குவர் என்று ஒரு கவிஞர் பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் என்பதை பற்றி விளக்குகிறார். ஆண் பிள்ளைகள் என்றால் உயர்வு என்றும், பெண் பிள்ளைகள் என்றால் தாழ்வு என்றும் நினைக்கின்ற இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகள் ஆண்களுக்கு அடங்கியே நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி மூளைச்சலவை செய்கின்ற இந்த சமூகத்தில் பெண்கள் எழுச்சி பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் முன்னேறும் என்பதை பல கவிஞர்கள் தங்கள் பாடல்களிலே வெளிப்படுத்துகின்றனர். அதைத்தான் இந்த மேற்கண்ட பாடலை, கவிதையை எழுதிய கவிஞர் மரிய தெரசா அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். தன்னைத்தான் விளங்கிட்டு அழிகின்ற உன்னைத்தான் உலகம் பேதை என்று சொல்லி உதட்டுக்குள் சிரிக்கிறது, ஒதுங்காதே தட்டி கேள் அதற்குன்னை தகுதிப்படுத்திக் கொள்.
பொன்மணி வைரமுத்து கவிதை இது. தன்னைத்தான் விளங்கிட்டு அழிகின்ற உன்னைத்தான் உலகம் பேதை என்று சொல்லி உதட்டுக்குள் சிரிக்கிறது, ஒதுங்காதே தட்டிக்கேள் அதற்குன்னை தகுதிப்படுத்திக் கொள் என்று அவர் பாடுகிறார். இந்த பெண் எப்படி நடந்தாலும் இந்த சமூகம் அவளை பழி சொல்வதில் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ளும். ஆமாம், நீ பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் பிகுக்காரி, சிரித்தால் சிங்காரி, சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி, ஏசினால் எரிந்து விழுபவள், அழுதால் சாகசக்காரி, அழாவிட்டால் அழுத்தக்காரி, போதும் பெண்ணே போதும், உன் இனத்திற்காக வாழ்ந்தது போதும், இனி உன் மனத்திற்காக மட்டுமே வாழ் என்ற இந்த புதுக்கவிதை பெண்களை பற்றி இந்த சமூகம் எவ்வாறெல்லாம் தூற்றுகிறது என்பதை அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. நீ பேசினால் வாயாடி, பேசாவிட்டால் பிகுக்காரி, சிரித்தால் சிங்காரி, சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி, ஏசினால் எரிந்து விழுபவள், அழுதால் சாகசக்காரி, அழாவிட்டால் அழுத்தக்காரி, போதும் பெண்ணே போதும், உன் இனத்திற்காக வாழ்ந்தது போதும், இனி உன் மனத்திற்காக மட்டுமே வாழ் என்று பொன்மணி வைரமுத்து அவர்கள் கூறுகிறார். அதே போல வைரமுத்து அவர்கள் பெண் இனத்திற்காக குரல் கொடுக்க அவருடைய எழுத்துக்களை ஆயுதமாக்குகிறார். இப்போதும் அவளைப் போல் ஏமாந்து நின்றிருந்தால் கண்ணகியைப் போல் இருங்கள் என்று மற்றவர்கள் சொல்கின்ற பொழுது அவர் அதற்கு பதில் கூறுகிறார். இப்போதும் அவளைப் போல் ஏமாந்து நின்றிருந்தால், முப்போதும் கண்ணீரில் மோனநிலை கொண்டிருந்தால், கடலுள் விழுந்த சிறு கடுகாகி போவீர்கள், இடருள் சிக்குண்டே எருக்கம்பூ ஆவீர்கள், கருவுடைந்த முட்டையெனக் கலங்கி தவிப்பீர்கள், வருத்தத்தில் தான் உங்கள் வாழ்நாளை கழிப்பீர்கள், சுகப்பட மாட்டீர்கள், சூறை காற்றுக்குள் அகப்பட்ட பஞ்சினை போல் அலைந்தே அழிவீர்கள் என்று பெண்கள் கேள்வி கேட்காது பண்டைய காலம் போல் வாழ்ந்தால் என்னவெல்லாம் நிகழும் என்பதை எடுத்து காட்டுகிறார். அதே போல பெட்டிப்பாம்பாக பேசாதிருந்தது தான் கட்டழகே நீ செய்த கடுங்குற்றம் முதற்குற்றம் என்று கண்ணகியை நோக்கி கூறுவது போல இந்த சமுதாய பெண்களை பார்த்து கூறுகிறார். இன்று சமுதாயத்தில் இருக்கின்ற வரதட்சணை என்ற கொடுமையை பற்றி பல கவிதைகள் இருக்கின்றன. வரதட்சணையால் பல பெண்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது. இனி நாமே ஒடிப்பதற்கு நியாயம் எங்கே, சீதைகளே கொஞ்சம் சேருங்களேன் என்று இந்த வரதட்சணை வில்லை ஒடிப்பது பெண்களின் கையில்தான் உள்ளது என்ற கருத்தை கவிஞர் பதிவு செய்கிறார். அடுத்ததாக அரசியல் விழிப்புணர்வு. இன்றைக்கு சமூகம் சீர்கெட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அரசியல். நாட்டின் முன்னேற்றத்திற்காக குரல் கொடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இன்றைக்கு தங்களது சொந்த முன்னேற்றம், சுயநலம், இந்த நாட்டை சுரண்டுதல், சூறையாடுதல், அழித்தல் என்ற போன்ற செயல்கள் பரவலாக செயல்பட்டு வருகிறார்கள். சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றங்களிலும் செருப்பு வீசும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதை கிண்டல் செய்வது போல கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை எழுதுகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அத்தனை சட்டசபைகளும் ஆலயமாகலாம். இன்னும் கொஞ்ச நாளில் அத்தனை சட்டசபைகளும் ஆலயங்கள் ஆகலாம். அங்கும் செருப்போடு நுழைவது தடை செய்யப்படலாம். கடவுளின் ஆலயத்திற்கு முன் செருப்பணிந்து செல்லுதல் கூடாது என்பது சரி. ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் செருப்பை தூக்கி எறிவதை பார்த்தால் இனிமேல் சட்டமன்றத்திற்கு யாரும் செருப்பணிந்து வரக்கூடாது என்பது சட்டமாகிவிடும் என்பதை கிண்டலாக அவர் எள்ளலாக கூறுகிறார். இன்று நிறைய அரசியல்வாதிகளை பார்த்தால் நேற்று ஒரு கட்சி, இன்று ஒரு கட்சி, நாளை ஒரு கட்சி என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை மீரா என்ற கவிஞர் கிண்டலாக கூறுகிறார். எங்கள் ஊர் எம்எல்ஏ 7 மாதத்தில் 8 தடவை கட்சி மாறினார் என்று. அதே போல் அறிவியல் விழிப்புணர்வும் இன்று வேண்டும். மூச்சு விட்டு கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதன் இல்லை, முயற்சி செய்து கொண்டிருப்பவன் மட்டுமே மனிதன் என்று விஜய் அவர்கள் விழிப்புணர்வுகொள் என்ற தலைப்பில் கவிதை பாடுகிறார். புதுமைகொள் தமிழா, புழுதி கழுவு, உலக நீரோட்டத்தில் கரைந்து விடாமல் கலக்க பழகு. மேற்கே விஞ்ஞானம் பொருள் கண்டறிந்தது போன நூற்றாண்டு, அதற்கு நீ சொல் கண்டறிந்தது இந்த நூற்றாண்டு. சொல்,
என்று நீ சொல்லை விடுத்து பொருள் கண்டறிவாய், அறி அன்றுதான் நீ அறியப்படுவாய் என்று வைரமுத்து தமிழர்களை பார்த்து உரைக்கிறார். மேற்கே விஞ்ஞானம் கண்டுபிடித்த பொருட்களுக்கெல்லாம் நாம் தமிழிலே பெயர் வைக்கிறோமே ஒழிய, நாம ஒரு புது அறிவியல் சிந்தனையை, அறிவியல் கருத்தை, அறிவியல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதில்லை. அதை கண்டுபிடி, அப்பொழுதுதான் நீ இந்த உலகில் நீயும் உன்னுடைய மொழியும் அறியப்படும் என்பதை அருமையாக விளக்குகிறார். புதுமைகொள் தமிழா, புழுதி கழுவு, உலக நீரோட்டத்தில் கரைந்து விடாமல் கலக்க பழகு, மேற்கே விஞ்ஞானம் பொருள் கண்டறிந்தது போன நூற்றாண்டு. மேலை நாடுகள் கண்டுபிடிச்சிட்டு பொருளை, புது புது காரு, ட்ரெயின், ஃப்ளைட்டு என்னென்னவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கு நீ சொல் கண்டறிந்தது இந்த நூற்றாண்டு. அவன் ஏரோப்ளைன்னா நீ விமானம்னு பேர் வைக்கிற, வான ஊர்தின்னு பேர் வைக்கிற, ட்ரெயின்னா நீ புகை வண்டின்னு பேர் வைக்கிற, அவ்வளோதான். சொல் கண்டறிந்தது இந்த நூற்றாண்டு. சொல் என்று நீ சொல்லை விடுத்து பொருள் கண்டறிவாய், அறி அன்றுதான் நீ அறியப்படுவாய் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஜாதி பிரச்சனைகள். அந்த ஜாதி பிரச்சனையை கண்டித்து நிறைய கவிதைகள் இருக்குது. நகம் வளர்ந்தால் வெட்டி விடுகிறோம் அல்லவா, ஜாதியையும் வெட்டிவிடு, பெயருக்கு பின்னால் இருக்கும் ஜாதியையும் வெட்டிவிடு, உன்முகத்தில் கரியை பூச சம்மதிப்பாயா, ஜாதி முலாம் பூசாதே, உன் பெயரிலும் ஜாதி முலாம் பூசாதே என்று கவிஞர் வாலி ஜாதி பெயர் சூட்டுவதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். இந்த தேசத்தில் அடுப்புகளுக்கே இன்னும் நெருப்பு சேரவில்லை, அதற்குள் கூரைக்கா. ஜாதி கலவரத்தால் கூரைகள், சேரிகள் தீ வைக்கப்படுகின்றன. அதை ஒரு கவிஞர் இவ்வாறு பார்க்கிறார், கண்டிக்கிறார். இந்த தேசத்தில் அடுப்புகளுக்கே நெருப்பு வரவில்லை, பல வீடுகளில் அடுப்பெரியாமல் பட்டினியிலே கிடைக்கிறார்கள், அதற்குள் கூரைக்கு தீ வைக்கிறீர்களே என்பதை அந்த கவிதை உணர்த்துகிறது. புத்தகம் ஈந்து கல்வி சாலை போகும் சிறுவர்களை கையில் கத்திகள் தந்து ஜாதி களத்தில் கருகச் செய்வீரோ என்று ஒரு கவிஞர் துயரத்துடன் பாடுகிறார். புத்தகம் ஈந்து கல்வி சாலை போக்கும் சிறுவர்களை கையில் கத்திகள் தந்து ஜாதி களத்தில் கருகச் செய்வீரோ என்று வைரமுத்து பாடுகிறார். அதே போல வன்முறை, இந்த ஜாதி மத கலவரங்களால் ஏற்படுகின்ற அந்த வன்முறையை பற்றி ஏர்வாடி எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு கவிதை. ஆடுகளை ஆடுகள் அடித்து கொன்றதில்லை, மாடு முட்டி மாடு மறித்ததென்று செய்தி இல்லை, கோழியொன்று மிதித்ததால் கொலையுண்ட கோழி இல்லை, மனிதர்கள் மட்டுமே மனிதர்களை. இல்லையா? இன்று முக்கியமான தானம், அன்னதானம், நிலதானம், பூமி தானம், அதையெல்லாம் தாண்டி முக்கியமான உடல் உறுப்புகளை இன்று நாம் தானம் செய்வது என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவற்றுள் முக்கியமானது கண்தானம். தானத்தில் சிறந்தது கண்தானம். அதை பற்றி கவிஞர் வைரமுத்து பாடுகிறார். மரணம் உங்களுக்குத்தான், உங்கள் கண்களுக்கு அல்ல. பிறருக்கு கண்ணாடியாயிருப்பதே பெருமைக்குரியது, நீங்கள் ஏன் கண்ணாகவே இருங்களேன். இந்த உலகை எத்தனை காலம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறந்தபின் கண்களை இரவல் தாருங்களேன், நானும் பார்த்து நனைகிறேன். செத்தும் கொடுத்தவன் சீதக்காரி மட்டும்தானா, உங்களுக்கும் அந்த கௌரவம் தருமே கண்தானம் என்று கண்தானத்தினுடைய பெருமையை பாடுகிறார். அடுத்ததாக இறுதியாக தொழிலாளருடைய உரிமை, பொது உடைமை பற்றி கவிஞர் வைரமுத்து, குனிந்து குனிந்து கூன் விழுந்த மனிதா, குனிந்து குனிந்து கூன் விழுந்த மனிதா, வான் பார்க்க நிமிர் வானம் முழுக்க உனக்கு, நீ ஏன் வரப்புக்கு போராடுகிறாய். வான் பார்க்க நிமிர் வானம் முழுக்க உனக்கு, நீ ஏன் வரப்புக்கு போராடுகிறாய் என்று பாடுகிறார். இந்த வரிகள் தொழிலாளியினுடைய அவலநிலையை சுட்டி அவனை நிமிர்ந்து பார்க்க சொல்லி அவனது உரிமைக்காக போராடச் சொல்கிறது. இவ்வாறு இன்று சமுதாயத்தில் புரையோடி கிடக்கும் பல்வேறு சமூக சீரழிவுகளிலிருந்து மனிதனை காப்பதற்கு, விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு புதுக்கவிதை பயனாக இருக்கிறது என்பதை இந்த கட்டுரை நமக்கு விளக்குகிறது. நன்றி, வணக்கம்.